ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ 1 kg பிரியாணி இருக்குது, சில்லி சிக்கன் வேறு இருக்குது. பிரியாணி கடையில் வாங்கினது, சில்லி சிக்கன் வீட்டிலே பண்ணது. பயமாக இருக்குது, ட்ரை பண்ணுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக எப்பவுமே ஒரு கடை பிரியாணி வாங்குவோம். இன்றைக்கி அந்த கடை கூட்டி போச்சு, அதனால் இது வேறு கடையில் வாங்கின பிரியாணி. டேஸ்ட் நல்லாவே இருக்குது. வேறு டேஸ்ட்டு. பிரியாணி நிறையா இருக்குது. ஒரு கிலோவா நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நிறையா கொடுத்தாங்களோ. பிரியாணி டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. எப்படிலாம் 5 கிலோ 6 கிலோன்னு சாப்பிட்றாங்களோ. சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் போடுவேன். ஏன்னா நான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஈட்டிங் சேலஞ்ச் எடுக்கணும். எங்கள் வீட்டில் ரொம்ப சொல்லவே இல்லை. நிறைய பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க, சிக்கன் வாங்கி கொடுத்தாங்க. நான் வீட்டில் சில்லி போட்டேன். இன்னொரு அந்த கடையில் 2 டைம் போயிட்டு பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லாமல் என்னமோ பண்ணு, ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்காக வாட்ச் சேனலை நான் கம்ப்ளீட் பண்ணி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அப்போ தான் அடுத்த வீடியோ சும்மாவே வீடியோ சாப்பிடுவேன். நான் எவ்வளோ பார்த்துட்டு பக்கத்தில் சாப்பிட்டு என்ஜாய் போயிடுவேன். நான் வச்சு பண்ணிட்டேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணணும்னு ஆசை. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணி மக்களே. யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்லோவாக சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு நல்லா கூட விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்கள் கடைசியில் போங்க, பில் பே பண்ணிட்டு இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க.
ஒரு 2-3 மாதத்துக்கு பிரியாணி பக்கமே போக மாட்டேன். அது மாதிரி ஒரு ஃபீலிங். ஹாய் மக்களே, சேலஞ்சை வந்து முடிச்சுக்கலாம். என்னால் முடியல. ஒரு 60% பிரியாணி சாப்பிட்டேன், 40% வந்து என்னால் முடியல. நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். தேவையா உனக்கு அப்படின்னு என்ன தானே கேட்டுக்கணும், அந்த மாதிரி இருக்குது. ஃபைனலாக வந்து நான் வந்து மிச்சம் வச்சிருந்த சாப்பாடை நான் வேஸ்ட் பண்ணலை. நாங்கள் சாப்பிட்டோம்.